ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அம்மாவை பார்க்குறோம். அவங்களோட ப்ராப்ளம் 2 இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்டார் பல்மார் சொரியாசிஸ் இஷ்யூ. பட் இவங்களோட ப்ராப்ளம் இனிஷியேட் ஆனது, அது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆனது எப்படின்னா, அவங்க பில்டிங் ஒர்க்கு வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ப்ளஸ் இதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த பல்மோ பிளான்டார் அல்லது உள்ளங்கையில் வரக்கூடிய டைப் ஆஃப் சொரியாசிஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அதாவது வீட்டு வேலைகள் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே இனிஷியலாக ட்ரிகர் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கின் டாக்டர்ஸுமே அவங்க வந்து லோக்கலில் கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றதுனால சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரியான ப்ராப்ளம் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒரு 1 month லேட்டர் நம்ம அவங்களோட ரிசல்ட்டை திரும்ப அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.